வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தில் பணம் விடுவிப்பதில் பல சிக்கல்கள் இருப்பதாகவும், இது எப்போது நிதி உதவி வழங்கப்படும் என்பது பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் கர்ப்பிணிகளுக்கு 5 தவணைகளாக வழங்கப்பட்டு வரும் நிதி உதவி ஏப்ரல் 1 முதல் 3 தவணையாக வழங்கப்பட உள்ளது என்று செய்திகள் வெளியாகி இருந்தன. பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் நிதி பங்களிப்புடன், அதாவது மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி பங்களிப்பில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் சேர்த்து இந்த திட்டம் செயல்பட்டு வரும். திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் கொள்ளப்பட்டன. இதற்கு முன்பு வரை 5 தவணையாக வழங்கப்பட்டு வந்த 14,000 நிதியுதவி இனி 3 தவணைகளில் வழங்கப்படவும் உள்ளது. 2 ஆண்டுகளாக இதில் 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் விண்ணப்பித்து அவர்களுக்கு நிதி உதவி கிடைக்காமல் உள்ளனர். இது குறித்து அதிகாரிகள் கூறும்போது, மகப்பேறு நிதி உதவி விடுவிப்பதில் சில சிக்கல்கள் இருப்பதாகவும், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வந்ததும் அதற்கு தீர்வு காணப்படும் எனவும் செய்திகள் வெளியே வருகிறது. இவ்வளவுதான் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தில் விண்ணப்பித்து பணம் கிடைக்காதவர்களுக்கு வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்வுக்கு வந்த பின் அதற்குண்டான தீர்வுகள் காணப்படும் என்று செய்திகள் வெளியாகிறது. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.